அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இதுவரை 460 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் கைப்பற்றப்பட்ட ரொக்கம், மதுபானங்கள், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் இலவச பொருட்கள் உள்ளிட்டவற்றை எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 53 கோடி ரூபாய் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 4.4 கோடி ரூபாய் மதிப்பிலான 5,90,797 லிட்டர் மதுபானமும், அதே போல 293 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 78 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் 31 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை விட மற்ற மாநிலங்களிலும் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 778 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் 431 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நாடு முழுவதும் 4,658 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.